4 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெருமழை சாத்துது. இனிமே எதிர்காலம் இப்படிதான் இருக்கும். பனிப்பாறை உருகுது பூமி வெப்பத்தால. அது உருகுனாலுங்க இவ்வளவு பெரிய கடல் பகுதியில எந்திரிக்கும் போது உள்ள நீர்மட்டம் வந்து ஒரு 35-40 சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு. எதனால நமக்கு ஆபத்துகள்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். விளைநிலங்கள்லாம் எதுவுமே தெரிகிறது. இன்னைக்கு வந்துங்க கம்ப்ளீட்லி மேல இருந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் தான். காங்கிரீட் ஜங்கிள். முன்னாடி ஒரிஜினல் ஜங்கிள் வனமா இருந்தது. இப்ப எல்லாம் சிமெண்ட் வனமா மாறிடுச்சு. இது திடீர் மழையா மாறிடுச்சு. திடீர்னு வரும், ஒரு அடி அடிச்சு வெள்ளப்பெருக்கு ஏற்றிட்டு எல்லாத்தையும் திணற வச்சு 3-4 நாள் திணற வைக்கும். அப்ப இங்கே சென்னை போன்ற நல்ல அதிக அடர்த்தி மக்கள் உள்ள இடத்துல உங்களுக்கு வெள்ள பாதிப்பு. இதனுடைய பகுதி பள்ளிக்கரணை 50 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய வயலும் நீர்பிடிப்பு பகுதியா இருந்தது. 72 கம்மாய்கள் இருந்தன. இப்ப 72 கம்மாயில இப்ப இருக்கிறது ஒரு 20 கம்மாய்கள் தான் இருக்கு. பெரிய கம்மாய் இவ்வளவு பேரு வரும்னு தெரியாது. அங்கங்க நகர்ப்புறமா ஆக்கிட்டாங்க. பள்ளிக்கரணையிலயும் வந்து நம்ம இருந்த எஞ்சிய கொஞ்சூண்டு பள்ளிக்கரணையிலயும் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு. குப்பை மேடு தாங்க பெரிய அந்த இடத்துக்கு பாதிப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட 70-80 வருஷமா அந்த குப்பை மேடை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பகுதியெல்லாம் அந்த கண்ணகி நகர்னு இங்கே தான் இருக்கு. இந்த கண்ணகி நகரை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனத்தொகை ஜாஸ்தியா இருக்க இடம். வெள்ளம் வரும்பொழுது கண்டிப்பா அந்த கண்ணகி நகர் பாதிக்கும். 100% பாதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கடல் 2015 வந்த வெள்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காட்டில் இருந்தது. உங்களுக்கு போன வருஷம் இதே மழை அளவுமாய் 2 மடங்கு தான் தூத்துக்குடியில். அங்கே நீர்பிடிப்பு பகுதியில் வயல்வெளியாக இருந்ததுனால நீர் ஓடிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போய் இப்போ குறுக்க தண்ணி போக முடியாமல் பாருங்க, ரோட்டில் தண்ணி போகுது. முக்கடலும் கொந்தளிக்கும், ஒரு மிகப்பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நகர்தல்னு தெரியாது யாருக்கு. அது நகர்ந்த அடுத்த நொடி கடல் கொந்தளிப்பு வரும். அப்படியே கடலுக்குள்ள தெரியாதுங்க. ஒரு கப்பல் கடலுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. கரையை முன்னோட்டி வந்து அடிக்குது பாருங்க, அந்த இடத்துல தான் வேகமா போயிட்டு இழுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நான் வரலாறை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. 1632 வருஷம் இது வெறும் மணல் பூமியா இருந்ததுல பிரான்சிஸ் டே கோஹன் 2 ஆங்கிலேய வல்லுநர்கள் சூரத்துலேருந்து நமக்கு இங்கே தென் கடற்கரையிலையும் கிழக்கு கடற்கரையிலையும் நம்ம வாணிகம் ஆரம்பிக்கணும்னு இங்கே மொத ஆறுமுகம்னு ஒரு இடத்துல நமக்கு இங்கே சென்னையிலேருந்து புலிக்கேட்டுக்கு வடக்க இருக்க இடத்துல அவங்க அவங்களுடைய வாணிபம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் கொஞ்சம் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததுனால அப்புறம் கொஞ்சம் நில அளவெல்லாம் பார்த்துட்டு அந்த கோஹேனும் பிரான்சிஸ் டேயும் 1632 இந்த இடத்த இன்னைக்கு உள்ள கடற்கரையில் சந்திரகிரி ராஜா கிட்ட இருந்து வாங்குறாங்க. 1632 வாங்கி 1640 பிரான்சிஸ் டே இன்னைக்கு பார்க்குற இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டுங்கிற இந்த பகுதியை கட்டுமானம் பண்ணி மீதியெல்லாம் விளைநிலங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிழக்கு கடற்கரை. அவருடைய பிரிட்டிஷாருடைய கப்பல் வரும். அந்த கப்பல் மேலே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃபோர்ட்டு நூற்றுக்கணக்கான ஆங்கிலேயர்களுடைய கப்பல்கள்லாம் இறங்கும். அந்த காலத்தில் நவீன கப்பல்கள் கிடையாது. பாய்மர கப்பலில் இறங்கும் பொழுது இதுவே தகுந்த இடம். எல்லா வெள்ளத்துக்கும் மற்ற ஆபத்துகளுக்கும் தாண்டி இது ஒரு சிறப்பான இடமா இருக்குன்னு தான் அவங்களுக்கு ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டினாங்க. அன்றிலிருந்து ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு மேற்கால உள்ள எல்லா பகுதிகளும் விளைநிலமாக தான் இருந்தது. பக்கத்தில் ஒரே ஒரு கிராமம் எலும்பூர். எலும்பூர்லேயும் அது புதைக்கிற இடம்னால அது பேர் எலும்பூர்னு வந்தது. அதனால எலும்பு எல்லாமே மயானமாக இருந்தது அந்த இடம். அதற்கு பின்னால் அந்த எலும்பூருக்கு இதுக்கு பிற்பாடு பாருங்க மயானம். இந்த மயான பகுதிக்கு இடையில இந்த ஆற்று பகுதிக்கு வடக்க தான் அவருடைய ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டினாங்க. காலப்போக்கிலிங்க இதுக்கு இந்தாண்டா இது பிளாக் டவுன். இது பேர் பிளாக் டவுன் பேர். முத்தையால்பேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா. இந்த முத்தையால்பேட்டைங்கிறது பழைய பிளாக் டவுன். இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த தம்பு செட்டு கோவிந்தப்பநாயக ஸ்ட்ரீட் எல்லாம் சொல்கிறோம்ல, இந்த தெருக்கெல்லாம் வடக்க பிளாக் டவுன். இது வெள்ளையர்களுக்கு மட்டும். இந்த வெள்ளையர்களும் இவர்களும் இருந்த பிற்பாடு பின்னால் கொஞ்சம் அவர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய வளர்ச்சி அப்படியே சென்ட் தாமஸ் மவுண்ட் வரணும். போர்ச்சுகீசர்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல நட்புனால அது சென்ட் தாமஸ், அதுக்கு தான் மவுண்ட் ரோடுன்னு பேர் வந்துச்சுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு. இதுக்கு இடையில தான் அந்த நகர்ப்புறம் கொஞ்சம் வளர்ச்சியில் இருந்தது. தேனாம்பேட்டை பெரிய கிராமம். அதிகமான வெத்தலை பயிரிடுதல் தேனாம்பேட்டையில் தான் இருந்தது. தேனாம்பேட்டை தான் வெத்தலைக்கு பேர் போன ஊர். இன்னைக்கு உள்ள சைதாப்பேட்டைங்கிறது சையதுங்கிற ஒரு நவாபினுடைய மினிஸ்டர் அங்கே ஒரு அமைச்சர் அந்த பேட்டையை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே வெறும் நெசவு தொழில் தான். தேனாம்பேட்டைங்கிறது உழவு தொழில். அதுக்கு பக்கத்தில் உள்ள சையது பேட்டைங்கிறது சைதாப்பேட்டையாவது. அது உங்களுக்கு வெறும் கைத்தறி. சைதாப்பேட்டையினுடைய சேலைகள் தான் பயங்கரமாக பர்மா, சிங்கப்பூர், மலேசியா உள்ள தமிழர்கள் வாழ்ந்த பூமிக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. ஆக வரலாறில் இதெல்லாம் உங்களுக்கு வயல் நிலமாக இருந்தது. வயல் நிலமாக இருந்தது. பின்னால் காலப்போக்கில் அப்படியே
உங்களுக்கு வந்து முழுவதுமாக வந்து விளைநிலங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பூர் டவுன் ஆகுது, சைதாப்பேட்டை டவுன் ஆகுது, தேனாம்பேட்டையெல்லாம் நிலங்கள்லாம் அழியப்பட்டு நகரங்களாக மாறுது. தியாகராய நகர் இன்னைக்கு உள்ள ஜிஎன் சிட்டி ரோடு அது ஒரு 14 கிலோமீட்டர் ஏரி சைதாப்பேட்டை வரலும் அதை வெள்ளையர்களே உடைத்துட்டு நகரமாக்குறாங்க. இப்படி நகர்புறமாக்குறதுக்கு அவர்கள் வேணால் அவங்களுக்கு உண்டான எல்லா தளவாடங்களும் வாணிபம் பெருகுது. வாணிபம் பெருகும்போது எல்லா வியாபாரிகளினுடைய தலைநகரமும் சென்னையாக மாறுது. ஒரிசாவிலிருந்து விசாகப்பட்டினத்தில் பெரிய வியாபாரிகள் அவர்கள் வந்து சென்னையில் வந்து பெரும் வியாபாரங்கள், அப்புறம் இங்கே தெற்கே வரலும் வந்து எல்லா வாணிபர்களும் இங்கே வந்து அமரக்கூடிய சூழ்நிலைக்கு வெள்ளையர்கள் உருவாக்கிடுறாங்க. அப்புறம் ஜார்ஜ் ஃபோர்ட்டுங்கிறது நிர்வாகத்தை தாண்டி ஒரு ஒரு அரசாங்கமாக மாறுது. ஒரு கிழக்கிந்திய கம்பெனி 1864 பிற்பாடு அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி கண்ட்ரோலில் வரும். அப்போ வந்து ஏராளமான வெள்ளையர்கள், ஏராளமான வாணிகங்கள் வருது. பின்னி மாதிரி ஸ்பின்னிங் மில்லு, யூனியன் கார்பைன் பேட்டரி, இதுக்குண்டான அப்புறம் கிராம்டன், சிம்சன் ஃபேக்ட்ரி, இப்போ அப்புறம் ப்ரெஸ்ஸெலாம் வருது, அவங்களுக்கு அச்சகம். இப்படி பல வகையிலையும் வந்து மெட்ராஸ் வந்து புகலிடமாக இருந்ததுனால அங்கங்கே வந்து வேலைவாய்ப்புக்காக வந்து எல்லாம் நகர்றாங்க. அப்புறம் வேலைவாய்ப்புக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்தலில் வந்து அதிகாரிகள் வர்க்கம், வியாபாரிகள் வர்க்கம், அப்புறம் கூலியாட்கள் வர்க்கம் இப்படிலாம் வந்து வளர்ச்சியாகி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிதாங்க வயல் நிலங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம். அந்த வயல் நிலங்கள் அழிச்சதுனால நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு சைதாப்பேட்டைக்கு அந்தாண்ட வந்து இப்போ நகர்ப்புறம் இல்லை அந்த காலத்தில். அப்புறம் வந்து ஆலந்தூருங்கிறதுலாம் சின்ன பேரூராட்சியாக இருக்குது, பல்லாவரம் பேரூராட்சி எல்லாம் அப்புறம் நகராட்சியாக மாறுது. இந்த காலகட்டங்களில் தான் வந்து உங்களுக்கு கட்டுமான பணிகள் வந்து ஒரு நெறிமுறை பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ 100 ஆண்டுகளாக அந்த புறநகர் பகுதின்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி நகர்பகுதியாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு வந்து அன்னைய தேதிக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து நகர்ப்புறம் வளரும், இவ்வளவு அபரிகரமான வளர்ச்சி வரும் யாருமே இல்லைங்க. அப்புறம் நீராவி என்ஜின் கண்டுபிடிச்ச உடனே அந்த பக்கிங்ஹாம் கானால் காணாது போயிடுச்சு. பக்கிங்ஹாம் கானால் வந்து கிட்டத்தட்ட 770 கிலோமீட்டர் தூரம் விசாகப்பட்டினத்திலிருந்து நாகப்பட்டினம் வரணும் நீர்வழி போக்குவரத்து. அன்னைய தேதிக்கு வெள்ளையர்களுக்கு வந்து நீராவி என்ஜின் கண்டுபிடிச்சிருவோம், ஃப்ளைட்லாம் கண்டுபிடிச்சிருவோங்கிற எண்ணம் இல்லாத காலம். நீர்வழி போக்குவரத்தே இருக்கும்போது விசாகப்பட்டினத்திலிருந்தும் நாகப்பட்டினத்திலிருந்தும் அப்படியே கடல் ஓரமாகவே அந்த பக்கிங்ஹாம் கனால் இருந்தது. அருமையான வியாபாரங்கள் நீர்வழி போக்குவரத்தில் நடந்தது, வாணிகம் பெருகிச்சு. அதுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கும் வந்து அப்படியே அது ஹார்பருக்கு ஒட்டினாப்பில் அந்த பக்கிங்ஹாம் கனால் போனதுனால அப்படியே அந்த நம்ம துறைமுகத்துக்கு, சென்னை துறைமுகத்துக்கு போயிடும். சென்னை துறைமுகம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு, இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு ஏற்றுமதியினுடைய மையமாக இருந்தது. அதனால் வந்து வியாபாரம் பொருளாதாரம் பெருக 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 பட்டணம் போனால் பிழைச்சிக்கலாங்கிற எண்ணம் வருது. ஊரில் எல்லாம் தென் மாவட்டங்களில் எல்லாம் ஒரிசாவிலிருந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, இன்னைக்கு உள்ள ஒடியாங்கிறது, இன்னைக்கு உள்ள நெல்லூர், கடப்பா, கர்னூல், இதிலிருந்து அப்படியே தெற்கே வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருவாங்கூர் சமஸ்தானத்தை தாண்டி எல்லா பகுதிகளும் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் வரும் பொழுது நகரம் பெருகுது. நகரம் பெருகும்போதுங்க அவர்கள் வந்து 1909 ட்ரைனேஜ், அந்த 1914 வாக்கில் தான் ட்ரைனேஜ் அந்த பாதாள சாக்கடையெல்லாம் வருது. அப்புறம் இந்த சாக்கடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி ஓப்பன் கால்வாய்களாக தான் இருந்தது. அப்புறம் இப்போ எல்லாமே நம்ம பாதாள சாக்கடைக்கு கொண்டு வந்தால் கூட மாறுபட்டாலும் அபரிகரமான நகர்ப்புற வளர்ச்சி. இப்போ நீங்கள் பல்லாவரம் நகராட்சியாக இருந்தது, தாம்பரம் ஒரு நகராட்சி. அப்போ இந்த நகராட்சிகளுக்கெல்லாம் அவங்கவுங்க சின்ன சின்ன ஏரியாவுக்கு உள்ள அதிகாரிகள் தான் அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்படி போய் வளரும், இப்படி ஒரு வடிகால் தேவைப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி அதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி வெள்ள பாதிப்பு. கடல் மட்டம் உயர்வுங்கிறது பயமுறுத்துகிற சமாச்சாரம், அது பயமுறுத்த வேண்டியது இல்லைங்க. கடல் மட்டங்கிறது 1/3 நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்திரிக்கும். நம்ம சென்னைக்கு மட்டும் எந்திரிக்கிற மாதிரி சில ஆய்வாளர்கள்லாம் மிரட்டுறது, பயமுறுத்துறதுலாம் எனக்கு பயமாக இருக்குது அவங்கள பார்த்தா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கூற்று, அதில் வந்து உண்மை இல்லை. 1/3 நீர்ப்பகுதியில் வந்து ஆர்டிக்கில் கொஞ்சமாவது தண்ணீர் உருகும் போதுங்க பனிப்பாறை உருகுது பூமி வெப்பத்தால். அது உருகுனாலுங்க இவ்வளோ பெரிய கடல் பகுதியில் எந்திரிக்கும் போது நம்ம பகுதிக்கு சென்னைக்கு 35 to 40 சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு. அது இன்றைக்கி உயர்ந்து தான் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறோம் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ 35 சென்டிமீட்டர் 1800 பிற்பாடு உள்ள நீர்மட்டம் வந்து ஒரு 35-40 சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு. அது எதுக்கு இவங்க ஒரு பெரிய ஆபத்து அப்படியே ஒரு மாதிரி மக்களை பீதியாக உண்டு பண்ணுறதுல நியாயமே இல்லை. ஆனால் அந்த 35 சென்டிமீட்டருக்கு பிற்பாடுங்க எதனால் நமக்கு ஆபத்துகள்னால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் 10 நாள். இது வந்து நமக்கு காலாகாலமாக மூதாதையர் காலத்தில் அடமழை நாள்னு பேருங்க.
அடமழை, அடம் பிடிச்சி மழை ஓயாது. அந்த மழை இன்னைக்கு இல்லை. பருவநிலை மாற்றத்தால் ஒரு 65 நாள் பெய்ய வேண்டியது 70 நாள் பெய்ய வேண்டிய மழை சடார்னு 10 நாளில் 5 நாளில் கொட்டுது. சில இடங்களில் ஒரே நாளில் கொட்டியிருக்கு. அப்படிங்கும் போதுங்க இது வந்து பருவநிலை காலநிலை மாற்றத்தால் உலகம் பூரா அந்த பேரிடர் இருக்குது. நமக்கு சென்னைக்கு மட்டும் பயமுறுத்துறதை நம்ம தயவு பண்ணி தவிர்த்துருங்க. சென்னைக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா நமக்கு பேரிடர்வு தான். வாரம் ஒரு பேரிடர்வு ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. இல்ல சென்னையை மையப்படுத்தி பேசுறதுக்கான காரணமே சார் நம்ம பார்க்குறோம். இது எந்த ஆண்டினுடைய வரைபடம் சென்னையினுடைய? இது 1709ஆம் ஆண்டு இப்போ வரைபடம். இந்த இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. இல்லை அதுக்கு முன்னாடி இப்படி இருந்த சென்னை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா அது போகிறதுக்கான வழித்தடங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இல்லைங்க, அன்னைக்கு சின்ன டவுனு, இதுக்கு உண்டான பாதாள சாக்கடை அப்படியே அந்த கூவம் ரிவரில் விட்டாங்க. அது அப்படியே இந்த கடலில் போய் சேர்ந்துருச்சு. எந்த சின்ன ஒரு நகரம், ஒரு என்னங்க ஒரு 150 வீடுகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே 150 அதிகாரிகள் தான். ஒரு 150 அதிகாரிகள், அவருக்கு உண்டான தடவாளங்கள், குதிரை லாயம், இந்த மாதிரி தான். அவங்க இப்போ காரு பங்களாவில் வெறும் குதிரை லாயம். அதனால் எந்த வித ஒரு அழுக்கோ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு நீரில் வந்து ஒரு அசுத்தம் எதுவும் போய் சேரல. நீர்நிலையில் இன்னைக்கு நிலைமை ஒரு கட்டடத்துக்குள்ளேயே 100 குடும்பம் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அடர்த்தி மிகுந்த அந்த அடர்த்தி எல்லாம் நம்ம சுருக்கி இருந்தோம்னா இன்னைக்கு அந்த மழை வெளியே போகாதோ, அந்த தண்ணி வெளியே போகாதோ அப்படின்ற ஒரு பயம் தானே இருக்கு சென்னைன்னா. அது காரணமேங்க புறநகர் வளர்ச்சி பெருசாக இருக்குல்ல. இன்னும் நாளுக்கு நாள் புறநகர் வளர்ச்சி கூட இருக்கும். அதனால வந்துங்க இனிமேல் அப்படியே நகரம், சென்னை நகரம், அதுக்கு மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தான் நகர முடியும். மற்ற இங்கே வங்காளக்கடல், அந்தாண்ட ஆந்திராவுடைய சட்டத்திட்டம், இதனால நம்மளுடைய சென்னை பெருநகரம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். இன்னும் வளர்ச்சி அடையாட அச்சரப்பாக்கம் வரலும் போயிட்டு அப்படியே வந்து அது பாண்டிச்சேரி வரலும் போய் நகரும். நகரலைன்னா நமக்கு பேராபத்து இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், இதில் பாருங்கள், எல்லாம் விளைநிலம் தான். இங்கே தான் ஜார்ஜ் ஃபோர்ட்டு இந்த பகுதியை தவிர இது பிளாக் டவுன். இந்த பகுதியை தவிர எல்லாம் பாருங்கள் விளைநிலம் தான். சென்னை ஃபுல்லாக வந்து இந்த வரி வரியாக இருக்கிறலாம் மாந்தோப்பு, இதெல்லாம் தென்னந்தோப்பு, இதெல்லாம் வந்து வயல்வெளிகள் பாருங்கள், நெல் வயல். இப்போ இன்றைக்கி இப்போ இருக்கிற நெல் வயல் வந்து இன்றைக்கி வந்து தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, இந்த பகுதி தேனாம்பேட்டை சைதாப்பேட்டைலாம் பார்த்திங்க எல்லாம் நெல் வயல். அதுக்கு இந்தாண்ட தெற்க வந்து தியாசாபிக்கல் சொசைட்டிலாம் வெறும் தென்னந்தோப்பு, வெறும் வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு தான் இருந்தது 1709. இது 1709 1709ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வரைபடம். இது கையாலேயே வரையப்பட்டது. அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த காலத்திலே சர்வே பண்ணி பாருங்கள், அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. சர்வே பண்ணி ஸ்கேல் அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் போக மீதி எல்லா பகுதியும் விளைநிலங்களாக இருந்தது தான். இன்னைக்கு ஒரு மேப் நம்ம பார்க்குறோம், மேலேருந்து நம்ம ஒரு சேட்டலைட்டில் அந்த வியூவில் பார்க்கும்போது இந்த விளைநிலங்கள்லாம் எதுவுமே தெரியறது இல்லை. இன்றைக்கி வந்துங்க கம்ப்ளீட்லி மேலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தான். காங்கிரீட் ஜங்கிள். முன்னாடி ஒரிஜினல் ஜங்கிள் வனமாக இருந்தது, இப்போல்லாம் சிமெண்ட் வனமாக மாறிடுச்சு. சிமெண்ட்லேயே வனமாக்கிட்டோம். அதனால் வந்து வெப்பமும் தூக்கி அடிக்கும். பேராபத்துகள் வரும்போதுங்க நீர் வந்து ஃபுல்லாக அவ்வளோ பேருக்கு நீர் எப்படி வாங்கும்? பெரும் நகர். அதனாலங்க இப்போ எவ்வளவுதான் வடிகால் திட்டம் அரசு வகுத்தாலும் இதில் வந்து தாங்காது. உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் இன்றைக்கி காலநிலை மாற்றத்தில் மழை வந்து உங்களுக்கு 10 சென்டிமீட்டர், அதான் 100 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக பெய்யும். அந்த காலத்தில் தினமும் பெய்யும். தினமும் ஐப்பசி கார்த்திகை மழை ஃபுல்லாக பெஞ்ச உடனேங்க அவ்வளவும் பூமி நீரை வாங்கிக்கும். நிலத்தடி நீர் கீழே போகும். விவசாயத்திற்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும். விவசாயிகள் வந்து அதிக விவசாயம், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் இருந்தது வாழ்க்கை முறை. அன்றைக்கி நீராதாரம், கிராமங்கள்லாம் நீராதாரம் நிறைய இருந்தது. 10 அடியிலே தண்ணி இருந்தது. இன்றைக்கி வந்து 1000 அடிக்கு போயிடுச்சு. இன்றைக்கி 1000 அடிக்கு போயிடுச்சு கோயம்புத்தூரில். நிலத்தடி நீரை வந்து நம்மளுடைய கவனக்குறைவு. எதிர்காலத்தில் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு அங்கங்கே நமக்கு மூதாதையர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளவு கண்மாய் ஏரி. அப்போ இவ்வளோ ஜனத்தொகை எவ்வளோ கண்மாய் ஏரி வேணும்? அந்த அளவுக்கு நம்ம இன்னும் அதை நம்ம கட்டுமானம் பண்ணி கொண்டு வரல. பொது அணைகள் கட்டியிருக்கிறோம், நீர்ப்பாசன வசதி செஞ்சுருக்கோம். அதை தாண்டி வந்து இப்போ உங்களுக்கு நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் இருக்குது. நிலத்தடி நீர் உறிஞ்சுதலுக்கு பயங்கர கட்டுமான விதிகள் இன்னும் இருக்கப்பட வேண்டும். அது இறுக்கி சட்டங்களில் கொண்டு வந்த நிலத்தடி நீர் மே மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு எந்த வித விவசாயமும் பண்ணாத அளவுக்கு தடை வந்து தான் ஆகணும். இல்லைன்னா எல்லாருக்கும் இது பிரச்சனையாக மாறும். ஒரு சிலர் ஒரு விவசாயங்கிற ஒரு சின்னதுக்கு வந்து அதில் நல்ல மாற்றுப்பயிர் நடலாம். மே மாதம் வந்து உங்களுக்கு வந்து கரும்பு போடுது, நெல் நடுறது, இதெல்லாம் வந்து அது திருப்பி அந்த ஆற்றுப்பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் செய்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே ஆபத்து. அது ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம், விவசாயம்னு பார்க்குறோம்.
அந்த மாதிரி இப்போ நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை அதை பண்ணுகிற விவசாயத்துக்கு வரல, பொருள் வேறு இடத்துலேருந்து வாங்கியாவது நம்ம வந்து அதை ஒரு நம்மளை தேவைகளை பூர்த்தி செய்யலாம் ஒழிய நிலத்தடி நீரை நம்ம உறிஞ்சுறதை தவிர்க்கணும். இப்போ நிலத்தடி நீர் இங்கே இது இந்த நம்மகிட்ட வரும்பொழுது, சென்னை வரும்போது நிலத்தடி நீர் கீழே போகலை. அந்த மழையும் உங்களுக்கு 200 சென்டிமீட்டரு 55 சென்டிமீட்டர் டிசம்பர் 5ஆம் தேதி 550 mm ரெயின்ஃபாலுங்க. ஒரு நாள் வருஷத்தில் ஒரு அரை பகுதியாக மழையை வந்து ஒரே நாள் அடிச்சுது. தாங்க முடியல சென்னை 2015 டிசம்பரில். அது மாதிரி உங்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் எப்போ வேணாலும் மழைங்கிறது அடர்மலை அது பழைய காலத்து மாதிரி அடமழை இல்லை. இப்போ இது திடீர் மழையாக மாறிடுச்சு. திடீர்னு வரும், ஒரு அடி அடித்து வெள்ளப்பெருக்கு ஏற்றிட்டு எல்லாத்தையும் திணற வச்சு 3-4 நாள் திணற வைக்கும். கடல் மட்டத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அக்டோபர் நவம்பரில் கடல் சீற்றம் தான் வரும். அதனால் கடல் சீற்றங்கும் போது தண்ணி உள்வாங்காது. அந்த தண்ணி எதுக்கும். அப்போ இங்கே சென்னை போன்ற நல்ல அதிக அடர்த்தி மக்கள் உள்ள இடத்துல உங்களுக்கு வெள்ள பாதிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் விளைநிலங்கள் போய் நகர்ப்புறமாக ஆக்கின பிற்பாடு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வந்து நம்ம கிளாம்பாக்கம் வந்து இப்போ பேருந்து நிலையமாக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளாக அந்த இடம் வந்து ஒரு காலம் வந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, மத்திய நிலையம் பேருந்து நிலையம். பயங்கரமான கும்பல் இருக்கும். அப்புறம் கோயம்பேடு மாறணும், இப்போ கிளாம்பாக்கம் மாறி இருக்கும். இப்போ கிளாம்பாக்கம் பக்கத்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்படியே நகர்ப்புற வளர்ச்சியை தவிர்க்கவே முடியாது. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் போக்குவரத்து வடிகாலை தீவிரப்படுத்தணும். அதில் வந்து சட்டத்திட்டங்களில் யாருக்கும் எந்த பாரபட்சமும் வரக்கூடாது. தீவிரப்படுத்தணும். அப்போ இந்த இவ்வளவு விரைவான வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ தற்போதைய சென்னையினுடைய நிலவரம் என்னவா இருக்குன்றது நம்ம பார்த்துடலாமா சார்? இப்போ நான் சொன்னதுக்கு காரணத்துக்கும் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள். இது இதனுடைய பகுதி பள்ளிக்கரணை. அப்போ சென்னைன்னா சென்னையில் ஒரு பகுதி எடுத்துட்டு இப்போ நம்ம சின்ன பகுதியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, பள்ளிக்கரணை. இந்த சிகப்பா போகிறது இந்த பக்கிங்ஹாம் கெனால்னு வந்து உங்களுக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து 770 கிலோமீட்டர். அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கரணை இன்னைக்கு வந்து அப்படியே அங்கே வந்து கீழே வந்து பக்கிங்ஹாம் கெனால் சேர்ந்து முட்டுக்காட்டில் போய் அவ்வளோ தண்ணியும் சேர்ந்துடும். முன்னாடி பள்ளிக்கரணைங்கிறது கீழேருந்து அப்படியே ஒரு 322 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது மொத்தம். ஆமாம், ஒரு 50 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன். இந்த 50 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய வயலும் நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தது. 72 கம்மாய்கள் இருந்தன. இப்போ 72 கம்மாயில் இப்போ இருக்கிறது ஒரு 20 கம்மாய்கள் தான் இருக்குது, பெரிய கம்மாய். மீதி ஒரு 50 கம்மாய்கள் வந்து நகர்ப்புறத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்தில் வந்து நகர்ப்புற வளர்ச்சி இவ்வளோ பேர் வரும்னு தெரியாது. அங்கங்கே நகர்ப்புறம் ஆக்கிட்டாங்க. அதனால் ஏரிகளும் கம்மாய்களும் ரொம்ப சென்னையில் ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லா பகுதியும். உதாரணத்துக்கு பள்ளிக்கரணை ஏரியா எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த பள்ளிக்கரணை வந்து இவ்வளோ தூரம் சுருங்கி போச்சுங்க. 40,000 ஹெக்டேராக இருந்தது, இப்போ வெறும் 400 ஹெக்டேருக்கு வந்துருச்சு. அப்போ இந்த 40,000 ஹெக்டேராக இருந்தது அவ்வளவும் வந்து சிறுசேரி வரையணும் சதுப்பு காடுகள். இப்போ அது வரையிலும் சிறுசேரி, இந்த பக்கம் மேடவாக்கம், கோயிலம்பாக்கம், அப்படியே உங்களுக்கு மதுரைப்பாக்கம், அது எல்லாமே வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதி. அதுக்கு பேர் கோவளம் நீர்பிடிப்பு பகுதின்னு பேர். நீங்கள் நம்மளோட அரசாங்கத்திலாம் வந்து கொசத்தலையாரை வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. வடக்க அது தண்டையார்பேட்டைக்கு வடக்க கொசத்தலையாறு. அது அது அமைப்பு நல்ல, அதனுடைய மேலாண்மையெல்லாம் நல்லா இருந்தது. அடுத்து கூவம் நதி, பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வந்து கூவம் நதியும் இன்னும் அதனுடைய மேலாண்மை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கண்டிப்பாக இன்னும் விரிவடையும். இந்தாண்டு அடையாறும் விரிவடைஞ்சிருச்சு. ஆனால் பார்க்காத ஒரு ஏரியா கோவளம்ங்கிற ஏரியா. அந்த கோவளம்ங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த கோவளங்கிற பகுதியை பாருங்கள். 2001 இப்படி இருக்குது, 2010, இப்போ 2020 கிட்டத்தட்ட 30% பங்குகள் வந்து கோவளம். பார்த்தீங்கன்னா இந்த கலர் உள்ளதெல்லாம் வந்து குப்பைமேடு. கோவளத்து அதே பள்ளிக்கரணையில் குப்பை மேடும் நம்ம மாநகராட்சியில் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பகுதி எல்லாம் மொத்தத்தில் சேர்ந்திங்கன்னா இந்த பள்ளிக்கரணையிலேயே வந்து நம்ம இருந்த எஞ்சிய கொஞ்சூண்டு பள்ளிக்கரணையிலையும் வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு. இதில் வந்து மாநகராட்சியினுடைய குப்பை மேடு தாங்க பெரிய அந்த இடத்துக்கு பாதிப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட 70-80 வருஷமாக அந்த குப்பை மேடை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் வந்து அதை ரீசைக்கிள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த குப்பை மேடு தான் இவ்வளவு பொல்யூஷனுக்கும் இவ்வளவும் இந்த பக்கத்தில் வந்து ஜீவராசிகள் இல்லாத அளவுக்கு அது வந்துங்க ஜீவராசி இல்லாத அளவுக்கு நீர் வளம் அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு. அதில் வந்து குரோமியம், லெட்டுன்னு 2 கெமிக்கல் அந்த மூலகங்கள் வந்து உள்ளே அதிகமாக இருந்து அந்த பெரிய உயிர் வாழ்நிலம் இல்லாமல், பாசி இனம் இல்லாமல்
எல்லாம் இனங்கள் வந்து அழிஞ்சதுனால வெறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஆகாய தாமரைன்னு இன்னொன்று வந்து மிதக்கும் தாமரமாங்க. பிஸ்டியா ஏகார்னியான்னு 2 ஸ்பீசிஸ். அந்த 2 தான் இப்போ அதிகமாக இருக்குது. அந்த ஆகாய தாமரை எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் அழுக்கு தண்ணின்னு அடையாளம். அது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் வந்து இன்றைக்கி வந்து கால் பகுதியில் வந்து ஆகாய தாமரை தான் அப்படியே இருக்கும். அப்படியே உங்களுக்கு பாய் மாதிரி மேட்டு மாதிரி படிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து இதெல்லாம் இன்னும் குறைக்கிற நடவடிக்கை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு. ஆனால் எவ்வளோ ஆண்டு காலம் எடுத்துக்கும் சார் இதெல்லாம்? இது வந்து உங்களுக்கு நமக்குங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இப்போ தெளிவு இருக்குது. நீர்நிலையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராம்சார்னு ஒரு ஒரு உலகளாவிய ஒரு முக்கியமான இப்போ சதுப்பு காடு இது ஒன்றுன்னு வந்து இப்போ இந்த ஆண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் இந்த மாதிரி காடுகள் இனிமேலுக்கு நீர்நிலைகள் கண்மாய்கள் ஏரிகள் இதெல்லாம் இன்னமும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் ஆனால் கால அவகாசம் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா 2001 2010 பார்க்குறோம். எவ்வளோ விரைவாக அது சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த சீர்கெட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான். ஆனால் அதுக்கு கால அவகாசம் எடுக்கும் இல்லையா? கால அவகாசமா இல்லை, அது மட்டும் இல்லைங்க. இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவளம் நீர்பிடிப்பு பகுதி முழுவதும் கட்டுமான பணி ஆயிடுச்சு. அதிகமான நெருக்கமாக அப்போ இன்னைக்கு வந்து 1970 1980 நடுத்தர வர்க்கங்களுக்கும் கீழ்நிலை மக்களுக்கும் பிளாட்டுன்னு சீப்பாக விற்றாங்க. அங்கே போட்டு ஏரியாவில் வந்து எல்லாம் அவங்களுக்கு நிலங்கள் விற்றதுனால எல்லாம் வாங்கிட்டாங்க. அதிகமான நடுத்தர வர்க்கங்கள் வந்து குடியேற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப அதிகமாக நெருக்கம் இருக்கிற பகுதினால அந்த பகுதி இனிமேலுக்கு அதிக வெள்ள பகுதியாக தான் மாறும். எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார். ஏன்னா நம்ம 2010 நிலவரம் பார்க்குறோம். இந்த பகுதியெலாம் இந்த கண்ணகி நகர்னு இங்கே தான் இருக்குது. இந்த கண்ணகி நகரை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்க இடம். அவங்களெல்லாம் வந்து வெள்ளம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கண்ணகி நகர் பாதிக்கும். 100க்கு 100% பாதிக்கும். ஒன்றும் ஒரு பயப்பட இல்லாமல் ஐப்பசி கார்த்திகை மார்கழிகளில் அது கண்டிப்பாக அது நீர்வெளி தடங்கள்லாம் மறிச்சாச்சு. அந்த கண்ணகி நகருங்கிறதே அந்த பள்ளிக்கரணையில் வந்து ஆக்கிரமிப்பு பகுதி பின்னால் அது பெரிய நகராக மாறிடுது. இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நீர்வெளி அடைச்சிருச்சு. நீர்வெளி அடைச்ச உடனே கண்டிப்பாக அந்த நீர் வந்து மேலே உயரும், மட்டம் உயரும். அப்போ வந்து வெள்ளப்பெருக்குங்கிறது அவசியமாயிடுது. வெள்ளப்பெருக்குங்கிறது தடுப்பது கஷ்டம். இப்போ மேற்கொண்டு இப்போ பள்ளிக்கரணை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னையின் மற்ற பகுதிகள் பற்றியும் குறிப்பிட்டு பேசலாம் சார். இப்போ நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வரத்து போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கரணையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் பள்ளிக்கரணையில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி குப்பைகளை வந்து 40-50 வருஷமாக கொட்டினது. பின்னால் கட்டிடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பகுதிகள். அப்புறம் வந்து சாக்கடை மற்ற பொருள்கள் அந்த பாலித்தீன் மற்றபடி பொருள்களெல்லாம் அதில் கொட்டுதல். அப்புறம் நீர் வந்து நன்னீர் இல்லாத கெட்ட நீராக இருக்கிறதுனால அந்த மாதிரி அந்த 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 இனங்கள் தான் வளரும். ஆக்கிரமிப்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை உள்ள ஆக்கிரமிப்பு இதெல்லாம் வந்து இது இன்றைக்கி ஆக்கிரமிப்பு பகுதிகள். இதனுடைய பாருங்கள் அதில் வந்து நீர் வந்து அதில் வந்து கிரே வாட்டர்பாங்க. அதாவது உங்களுக்கு சுத்தமில்லாத தண்ணீர் வந்து இங்கே சேரும் பொழுது இந்த மாதிரி ஆகாய தாமரை தான் கூட இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆகாய தாமரை. மற்றபடி அந்த டைஃபாங்கிற ஒரு புள்ளினம், அந்த கோரை புள்ளி இனமும் ஆகாய தாமரையும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் அகற்றி இது நன்னீர் ஆக்குனா அது போயிடும். நன்னீர் ஆக்குதல் நமக்கு எதிர்காலத்தில் இந்த உள்பகுதியில் குளங்கள், இந்த குளம்னு இல்லை, நம்ம வட சென்னையிலையும் ஒரு 30-40 கம்மாய்கள் நகரத்துக்குள்ளே மாட்டியிருக்கு. அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நகர்ப்புற எல்லைகளுக்கு உள்ள எல்லா ஏரிகளும் வாய்க்கால்களும் தூய்மைப்படுத்துதலும் வேணும். நீரழிவு நம்ம குறைக்கணும். இப்போ நான் இப்போ சொன்ன பழைய பள்ளிக்கரணை இப்போ இதுக்கு ஃபுல்லாக இதுக்கு நீர்பிடிப்பு பகுதி பாருங்கள், முட்டுக்காடில் போய் சேர வேண்டியது. இது பக்கிங்ஹாம் கனால். இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடுவிலேருந்து இந்த ஏரியா பகுதி ஃபுல்லாக இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பெரும்பாக்கம் கோயிலாம்பாக்கம் வரையிலும் உள்ள இவ்வளவு நீர்பிடிப்பு பகுதியில் இது நீர்பிடிப்பு எம்டியாக இருந்தது. அந்த காலத்தில் வெறும் வெற்றிடமாக இருந்தது, சதுப்பு காடுகள் கூடி இருந்தது. இப்போ அவ்வளோ நகர்ப்புறங்கள். இது வந்து ஒரு 320 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர். தெற்கு நெட்டு வாக்குலேயும் ஒரு 50 கிலோமீட்டர், அகலத்திலையும் ஒரு 50 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பகுதி வந்து நம்ம ஒரு நகர்ப்புறம் ஆகிட்டோம். நம்ம இந்த ஒரு 30 ஆண்டுகளில் அவ்வளோ நகர்ப்புறம் அதெல்லாம் நீர்பிடிப்பு பகுதியாக அது நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தது. இப்போ அதில் வந்து உங்களுக்கு அந்த நீர் மேலாண்மை அந்த பகுதியில் பண்ணணும்னா பழைய வாய்க்கால்கள் வரத்துகளில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதியில் நிறைய இருக்குது. அது நம்ம பாரபட்சம் இல்லாமல் அவர்களை வந்து நம்ம சரி பண்ணுதலில் தான் நம்ம மேலாண்மை பண்ணணும். சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம எப்படி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து நமக்கு யாருக்கும் ஒரு
இது இல்லாமல் எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம ஆக்கிரமிப்பு எடுத்தோமோ அதே மாதிரி வாய்க்கால் பகுதியில் நம்ம எல்லாம் எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி நீர் மேலாண்மை செஞ்சால் தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க தவிர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கடல் 2015 வந்த வெள்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காட்டில் இருந்தது. இதில் போய் உங்களுக்கு வந்து மேலாண்மைக்கு வந்து வருவாய்த்துறையோ மற்ற யாரும் வந்து உள்ளே புந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அம்சம் கொடுக்கவே முடியாது. அதனால எதிர்காலத்தில் பாதுகாப்பு அம்சம் பேரிடர்ங்கும்போது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். மழை காலங்களில் ரொம்ப வானிலை அறிக்கை வந்து உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக வந்துருமேன்னு தெரிஞ்சு நம்ம எதிர்பாராமல் கீழ்நிலை பகுதியில் இப்போ வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தெரிந்த பகுதியில் உள்ளவர்கள் கொஞ்ச நாளைக்கு நகர்தல் நல்லது. இது வந்து அது உடைமைகளை பாதுகாக்கலாம். இது 2015 வந்த ஃப்ளட் ஏரியா. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே அடையாறு, கூவம், வேளச்சேரி பகுதி. ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ 2015 அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். இந்த 2024 இருந்து இன்னுமே அந்த மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு போன வருஷம் இதே மழை அளவுமா 2 மடங்கு தான் தூத்துக்குடியில். அங்கே வந்து நீர்பிடிப்பு பகுதியில் வயல்வெளியாக இருந்ததுனால நீர் ஓடிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போய் இப்போ குறுக்க தண்ணி போக முடியாமல் பாருங்கள். ரோட்டில் தண்ணி போகுது, சாலையில் ரோடு போகுது. ஏன்னா தண்ணி பெருகி அதுக்கு போக்குவரத்து இடம் இல்லை. நமக்கு இருக்க இப்போ வாய்க்கா வந்து ஒரே ரோடு தான். அவர்கள் அதிகமாக வெள்ளம் வந்துருச்சுன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஏளனத்துக்குரிய விஷயம் இது. அது தண்ணி ஓவராக வந்தோடனே சாலைகளை தான் இப்போ வந்து அது வடியால் எடுத்துக்குது. இல்லை, அதுதான் சார் அந்த கேள்வியே. இப்போ மழைன்னா சென்னை மக்கள் அதிகபட்சமாக பயப்படுற காரணமே 2015 மனசில் வச்சு தான். இப்போ இந்த வரக்கூடிய டிசம்பர் காலகட்டத்திலையும் அதிகப்படியான மழை பெய்யும், இனி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது நீங்களே வானிலை அறிக்கையை வந்து கேட்டுட்டு அதுக்கு கூடுதலாக தான் இருக்கும், வேண்டிய குறைவா இருக்காது. இல்லை, எனக்கு என்ன கேள்வின்னா 2015 திரும்புமா மறுபடியும் 2024? எதிர்காலத்தில் வந்து அந்த கிளைமேட் ஒரு 4 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெருமழை சாத்துது. இனிமே எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். எதிர்காலம் இருக்கும். வானமண்டலம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் பழுதடைந்த வானமண்டலத்தை சரி பண்ணுறதுக்கு உலக நாடுகள்லாம் கார்பன் உமிழ்வை குறைக்கணும்னு நல்லா இருக்காங்க. அது வந்து நீண்ட காலத்தில் அது இல்லைங்க, நீண்ட காலத்தில் அது சரி பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் இப்போ எல்லாரும் இருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு 2030க்குள்ளே நம்ம வந்து 45% வந்து எரிசக்தியை வந்து மரபு சாரா எரிசக்திக்கு போகிறோம். 2070க்குள்ளே எப்படியாவது 0 கார்பனுக்கு வந்துடணும், இயற்கையை வச்சே மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறதுல உலக யுக்தி. அந்த உலக யுக்திக்கு எல்லா நாடுகளும் பாடுபடணும். நம்மளாலாம் அப்படி பார்க்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பெரிய ஜனத்தொகை நாடு. இங்கே வந்து வறுமையும் பொருளாதாரத்திலையும் சிக்கலில் இருக்கிறதுனால தான் அறிவியல் மேலாண்மைக்கு நமக்கு போக முடியல. அரசாங்கத்துக்கு அறிவியல் தெரியுது, எல்லாருக்கும் அறிவியல் தெரியுது. ஆனால் பொருளாதாரம் வரும்பொழுது நமக்கு இயற்கை சுற்றுச்சூழலை மறக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது, நினைவிலே வராது. அதனால் வந்து இதற்கு எல்லாம் பொருளாதார வளர்ச்சி எல்லாருக்கும் நிகர்நிலை அடையணும். பொருளாதார வளர்ச்சியும் அறிவியல், எல்லாருக்கும் அறிவியல் போய் சேரணும். அறிவியல் மூலமாக மேலாண்மை செய்யக்கூடிய திட்டங்கள் வகுத்து மக்களும் ஒத்துழைச்சி வானிலை அறிக்கைகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு அதை விட கூட தான் இருக்கும். வானிலை அறிக்கை சொன்னதை ஏமாற்றிட்டாங்க. இப்போ வயநாட்டில் நடந்த பிரச்சனைக்கு வானிலை அறிக்கை மேலே மொத்தமாக பழிய போட்டாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க வந்துங்க அந்த நகர்தலும் அதனுடைய காற்று வேகமும் மேகக்கூட்டத்தினுடைய அடர்த்தியும் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய அடர்த்தியான மேகக்கூட்டம் வந்து தாக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால இப்போ இனிமேல் கணிக்க முடியாத பேரிடர்வு. அப்போது நீங்கள் அதுதான் திரும்ப அதை அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இது திரும்ப நடக்கும். அப்படிங்கும்போது அப்போது எதிர்வரும் காலங்களில் 2015 மாதிரி அந்த உங்களுக்கு 2 வாரங்கள் அல்லது 1 வார காலம்தான் இந்த மேலாண்மை. அப்புறம் உங்களுக்கு கடல் சீற்றம் குறைஞ்சிரும். இல்லை, அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும் இல்லையா சார்? 2015 மாதிரி மறுபடியும் வருதுன்னா அந்த 1 வாரம் நம்ம பொழைக்கணுமே சார். அதுதான் சார் நம்ம மேலாண்மை. எல்லாரும் ஒரு நகர்தல் கொஞ்சம் அந்த 1 வாரம் என்ன வானிலை அறிக்கை இருக்கோ அந்த கீழ்நிலை பகுதியில் ஏற்கனவே இதில் கஷ்டப்பட்டவர்கள் வந்து திருப்பி அதனால் வந்து பொருள்லாம் உயர்மட்டத்தில் வச்சுட்டு, இல்லைன்னா மேல் மாடிகளுக்கெலாம் கொண்டு போய் பொருள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம போயிடுச்சு, எனக்கு டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, என்னுடைய சோபா போச்சுங்கெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் சொல்ல முடியாதுங்க. இயற்கை பேரிடர்வு நடக்கும்போது எந்த இடத்துலையும் பேரிடர்வு நகரலாம். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம யுக்தியை தான் நம்ம மேல் பகுதிக்கு போய்க்கணும், பொருள்கள்லாம் மேல் மாடி ஏற்றி வச்சுக்கணும். ரெட் அலர்ட் கொடுத்துட்டா வந்து ஒவ்வொரு வீடுகளும் மேலாண்மைக்கு வரணும். அரசாங்கத்தை குறை சொல்லிலாம் நமக்கு இன்னும் பலன் இல்லை. இப்போ 2015 ஒரு படிப்பினை, அருமையான படிப்பினை நமக்கு சென்னைக்கு. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி போன வருஷம் ஒரு அருமையான படிப்பினை.
ஆனா ஒரு புரிதலுக்காக கேட்குது சார், இது அச்சமூட்டுறதுக்காக இல்லை. அப்ப எப்ப வேணா கடல் சென்னைக்குள்ள வந்துரும், இப்படிதான் புரிஞ்சுக்கணும். கடலை பற்றியே பேசாதீங்க. இல்ல கடல்னா நான் அப்படி சொல்ல, கடல் மழையை தான் சொல்றேன். மழை, அதிகமான மழை, அந்த நேரத்தில் நமக்கு வந்துங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு வந்தாதான் நமக்கு தமிழகத்துக்கு மழை. அந்த பல லட்ச வருஷங்களாக பூமி உண்டானதுலேருந்து இந்த வங்கக்கடல் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது தான் தமிழகத்துக்கு மழை. மற்ற எஞ்சிய இந்தியாவுக்கு ஃபுல்லாமே வந்து தென்மேற்கு பருவக்காற்று. அங்கே கேரளாவில் இருந்துட்டு அங்கே அதிக மழையோடு அப்படியே அஸ்ஸாம் வரலும் ஒரே டெல்லியாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் ஜூன் ஜூலை மழை தான். தமிழகம் மட்டும் அது மலை மறைவு பிரதேசம். அதுக்கு ஒரே மழை அளவு நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று தான். வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறத காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்தால் தான் அந்த மழை. இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் வந்து விபரீதம் இருக்குது. அந்த விபரீதம் சீற்றம் தான் நம்மளை பாதிக்குது. அதனால் வங்கக்கடல் ஓரமாக உள்ள இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்து கல்கத்தா வரலும், சுந்தர்பன் காடுகள் வரலும் இந்த ஆபத்துகள் வருஷம் வரும். இப்போ நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் சொல்றாங்க, சித்தர்கள் சொன்ன குறிப்புகள் எல்லாம் சொல்றாங்க, முக்கடலும் கொந்தளிக்கும், ஒரு மிகப்பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா இது வரைக்கும் நம்ம பார்த்த சுனாமியை காட்டிலும் பன்மடங்கு உயர்வான சுனாமிகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கான சூழல் இருக்கு. இப்படியெல்லாம் பேசும்போது உண்மையாவே ஒரு பதட்டம் தான் ஏற்படும். தயவு பண்ணி பஞ்சாங்கம், இந்த ஜோதிட கலையெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை நம்மளால் உண்டு பண்ணி கார்பன் உமிழ்வால் வானமண்டலத்தை அசிங்கப்படுத்திட்டோம். கடல் சீற்றத்துக்கும் அசிங்கமாயிடுச்சு. இது 1960க்கு பிற்பாடு தான் நடக்குது. பஞ்சாங்கம் 1000 வருஷமாச்சே. 2000 வருஷமா, தமிழர்கள் 2500 வருஷமா பஞ்சாங்கம் இருக்கு. ஆனா கருத்து ஒத்து போகுது இல்லையா? இல்ல, கருத்துலாம் ஒத்தே போகல. சொல்லக்கூடிய இல்லைங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இந்த நடக்கிற நடப்பை எடுத்து அவர்களுக்கு வந்து பொது வழித்தடத்துல ஒரு பயமுறுத்தணுங்கிறதுக்கு அவங்க ஒரு நடந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க. தயவு பண்ணி அதெல்லாம் நம்ப வேண்டாம். அதனால அந்த மாதிரிலாம் வந்து பேரழிவுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராது. உலகளாவிய இடத்துல நிலநடுக்கம்னா 15 பெரிய பாறைகள் இருக்குது. அதனுடைய எல்லைகள் நம்மக்கிட்ட இல்லை. அது நல்ல வேலை, நம்ம கடலுக்குள்ளே அது கிடக்கு. அந்த எல்லைகளில் வந்து பாறைகள் மோதும் போது கடலுக்குள்ளே மோதுனா சுனாமியாக வரும். தரைக்குள்ளே வந்து மோதுகிற பகுதி அந்த பகுதியாக இருந்தால் நிலநடுக்கம்னு வரும். தரை கடலுக்குள்ளாடியில் நமக்கு வந்து வங்கக்கடலுக்குள்ளே தான் பார்டரில் அப்படியே போய் பர்மா போயிட்டு ஹிமாலயா போயிடுது. அந்த பார்டர் பெரும்பாறையினுடைய அதனுடைய எல்லை. நம்ம அந்த எல்லையில் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறனால கடலில் ஒருவேளை வங்கக்கடலில் எங்கேயாவது வந்து பாறைகள் நகர்வு இருந்திருந்தால் அது சுனாமியாக மாறும். அது நம்ம 2003 பார்த்த சுனாமி மாதிரி அது ஏதோ ஒரு இது இருக்கும். அந்த நகர்வுகளுக்கு நம்ம பயப்பட தேவை திரும்ப வராது இல்லைங்க. இப்போ சுனாமிக்கெல்லாம் நமக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். முன்னாடி இல்லை. இப்போல்லாம் சுனாமி வரப்போகுதுன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளால் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துட்டோம். அதனால் எல்லா நடவடிக்கையும் கடலோர பகுதிகளில் நம்ம பார்த்துட்டோம்னா கடலோர பகுதி தராங்க. அந்த பகுதி தானே ஒரு சின்ன தாக்கம் இருக்கும். இல்லை, இவ்வளோ சயின்ஸ் இருக்குது சார். இப்போவுமே சுனாமி வருது அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும். அதுக்கு அந்த கடல் நகர்வுகளில் வந்து எந்த இடத்துல வந்து வருகுது, எங்கே வருதுங்கிறத அந்த அளவுக்கு தான் நம்ம துல்லியமாக சொல்லலாம். அதனால் எப்போ உங்களுக்கு நகர்தல்னு தெரியாது யாருக்கும். அது நகர்ந்த அடுத்த நொடி வந்து கடல் கொந்தளிப்பு வரும். அப்படியே வந்து கடலுக்குள்ளே தெரியாதுங்க. ஒரு கப்பல் கடலுக்குள்ளே இருந்தால் அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. கரையை முன்னோட்டி வருந்து அடிக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து வேகமாக போயிட்டு இழுக்கும். சுனாமி டைமில் வந்து உங்களுக்கு முன்னாடி போய் அலைகள் போனதில் யாருக்கும் ஆபத்து இல்லை, இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அந்த வெலாசிட்டி, அந்த வேகம் வந்து கடலினுடைய வேகம் கூட இருக்கும். அது மாதிரிலாம் வராதுங்க. அதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை. ஜோதிடர்களோ இந்த பொதுவழி தடங்களில் மக்களை நான் வேண்டிக்கிறதெல்லாம் பயப்படாதீர்கள். மேலாண்மை திட்டத்தில் நம்ம ஜெயிக்கலாம். அரசு பேரிடர்வுள்ள எல்லா யுக்தியும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசாக நமக்கு இந்தியாவில் வந்து இராணுவம் அவ்வளவு பயிற்சியான இராணுவம். அதனால் இதில் வந்து நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும். மேலாண்மை, வானிலை அறிக்கையை நம்ம நம்பணும். தாழ்வான பகுதின்னு ஏற்கனவே நமக்கு வந்து உங்களுக்கு நடத்தையை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் நகர்தல் செஞ்சுக்கிறது தப்பில்லை. ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த புள்ளி விவரங்களோட கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் எதிர்வர காலங்கள்லையும் எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்போடு நம்ம இருக்கணுன்றதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பேசலாம் சார். நன்றி.